நமோ ஹிமாலயா. கலர் கலராக எல்லாமே இப்போ வருது. இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே நடக்கிறத சுற்றி எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இது ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்க போகுது மற்ற வீடியோக்கும் இந்த வீடியோக்கும். முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய தடவை நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வீடியோஸில், வார வாரம் ஒன்று இறக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஏதோ ஒன்று இந்த மீடியாவில் ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். காலங்காலமாக வந்துட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியலையா? அந்த பேட்டர்ன் ரொம்ப அப்டேட்டடான ஒரு பேட்டர்னாக வேற இருக்கா. அதனாலே என்னமோ தெரியல, உங்களுக்கு அது ரிப்பீட்டடாக நடக்குது அப்படின்றது உங்களால் உணரவே முடியல. வார வாரம் புது புது அட்வர்டைஸ்மெண்ட், புதுசு புதுசாக வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க, புதுசு புதுசாக வழி இருக்குங்க, கடவுளை பார்க்கறதுக்குன்னு யாராவது கிளம்பி வர்றாங்களா? வராங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன். தேர் ஆர் பீப்புள். ஆனால் அது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தென்படுதா அப்படின்றதா இங்கே குவெஷன். மார்க்கெட்டிங் பேரில் எவ்வளவோ நடக்குது, சாப்பாடில் எவ்வளவோ நடக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஏதாவது ஹெல்த்தியாக நியூட்ரிஷன் வேல்யூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை, சிலதெல்லாம் மைனஸில் போகிறதுக்கு கூட இருக்குது. நம்ம ரீசெண்டாக பார்த்த நிறையா விஷயங்கள் புண்ணிய ஸ்தலத்தில் கொடுக்குறதுல இவ்வளோ இது இருக்குது. அப்போது நம்ம கடையில் வாங்குறத இதெல்லாம் என்ன என்ன வேல்யூ இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக எதாக இருந்தாலும் சரி கலர் கலராக லைட்டை போட்டு விற்றுட்டா மட்டும் அதெல்லாம் நியூட்ரிஷனல் வேல்யூவும் கிடையாது. ஒன்றுமே இல்லை அப்படி வச்சு விற்கிறதும் அதை போய் சாப்பிட்டாலும் அதுலேயும் நியூட்ரிஷனல் வேல்யூ கிடையவே கிடையாது. இது ஏன் நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த சவுர், அதாவது இந்த வால் இல்லைன்னா நம்ம சித்திரம் வரைய முடியாதுன்ற மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லை அப்படின்னா யூ கேன் டூ நத்திங். என்னது இது, இந்த உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ப்ளீஸ் டேக் கேர். எதையோ ஒன்று போட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓடிட்டு இருக்காதீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மயக்கத்தில் போய் குழுவாதீங்க. இது ஒரு ஃபேஷனாக வேற இருக்குது. ட்ரை டு ஈட் அட் ஹோம். எதா இருந்தாலும் வீட்டில் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க. ஸ்லோவாக சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணுன்றது கூட நம்ம வீடியோவை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுங்க. என்ன பார்க்குறீங்களோ அது கொஞ்சம் கன்செப்ஷன் கம்மி பண்ணுங்கள். எல்லாமே சேர்த்து தான் ஒரே வீடியோ ஒரே இதில் நான் சொல்கிறேன். ஸோ அதான் சொன்னதையெல்லாம் திருத்த சொல்லிகிட்டு இருக்க முடியாது. கண்ணில் பார்க்குறதையும் கம்மி பண்ணுங்க. என்னது கண்ணில் பார்க்குறது கம்மி பண்ணுறதா? கண்ணில் பார்க்குறத கம்மி பண்ணுங்கன்னா என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத ஆடியோ, படங்கள், சீரியல்கள் அப்புறம் வேற என்னது வெப் சீரிஸ், இன்னும் வேற என்ன ஷோஸ் எல்லாம் வேற வந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் உங்களை இறைவன் நோக்கி போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஹை டிஆர்பி கொண்ட ஷோஸ் எல்லாம் வரப்போகுது. இனி உங்களை பிடிக்கவே முடியாது. நீங்கள் ஃபுல்லாக அதில் தான் நீங்கள் பேக்டாக இருப்பீங்க. வேற என்ன செய்கிறது? எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இனி என்ன மாதிரி கான்டென்ட் போட்டாலும் உங்களுக்கு அது எடுபடாது, போர் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் என்றைக்குமே சொல்கிறது தான், உண்மை கசக்க தான் செய்யும். பட் தே வில் செட் யூ ஃப்ரீ. அதுதான் உண்மையான லிபரேஷன், அதுதான் உண்மையான ஃப்ரீடம். நாட்டு எல்லையில் நின்றுட்டு நம்ம சண்டை போடுறது அது பேர் உண்மையான லிபரேஷன் இல்லை. நம்மளை சுற்றி என்னென்னமோ நடக்குது. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் அவேர். ஸோ இந்த நியூஸ் சேனல்லாம் ஆக முடியாது. முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சேர்ந்து எல்லோரும் சென்ட் பண்ணுவோம். நேத்திக்கு அவங்களுக்கு இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் மீன்ஸ் இறைவன் உணர்த்துகிறார். உங்களுக்கு இறைவன் சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த காதில் வாங்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் இன்னைக்கு உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது, ஒரு கார் வாங்குறீங்க, கார் ஓட்டுறீங்க, ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, இன்னைக்கு ஒரு வீடு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எனக்கு வேலை இருக்கிறனால நான் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன், இல்லை லவ் பண்ண இறங்க போகிறேன், இல்லை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகிறேன், எல்லாமே பண்ணுறீங்க. லிசன், ஒரு பாஸ் பட்டன் அழுத்தினாருன்னா
உங்கள் மொத்த ஆட்டமும் அப்படி ஸ்தம்பிச்சிரும். எப்படி ஸ்தம்பிச்சிரும். திஸ் இஸ் நாட் அ ஜோக், திஸ் இஸ் ட்ரூ. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, மறைமுகமாக தான் சொல்ல முடியுது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். So many things cannot be shared in this platform which is way too spicy for YouTube. அதனால முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் நான் இது வரைக்கும் நான் அந்த பேட்ரியான்ற அந்த பேஜை வந்து நான் உங்களுக்கு அங்கே காமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ வந்து நான் பின் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு கண்டிப்பாக நான் பின் பண்ணுவேன். பிகாஸ் நேரம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக இங்கே சொல்லவே முடியாது. we have to switch that. அதனால் அங்கே வந்து தான் நம்ம சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். if you want to know, dive deep into the truth, please jump there. ஏன்னா இங்கே வந்தோடனே அங்கே ஜம்ப் அடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், இந்த பிளாட்ஃபார்மில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம நிறைய விஷயம் நானும் பார்க்குறேன். அதனால் ஓரளவுக்கு தான் உண்மையே சொல்ல முடியும். எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா இங்கே அவ்வளோதான் ஆராதனை காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பேட்ரியான் பேஜ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஜஸ்ட் விசிட். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் பேஜ். அங்கே நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் தயவு செஞ்சு இறைவன் பாதையை நோக்கி போயிருங்க, ஓடிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களே. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மன்றாடி கேட்டுக்கிறேன். எனக்கு இதில் எந்த ஒரு நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எனக்கு ஐ டோன்ட் மைண்ட். சீரியஸாக சொல்கிறேன், தயவுசெய்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. மன்றாடி கேட்டுக்கிறேன், உங்கள் திருப்பாதை விழுந்து கேட்டுக்கிறேன். எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, எந்த ஏஜ் பார்க்குறீங்களோ பரவாயில்ல, தயவு செஞ்சு இறைவன் பக்கம் திரும்புங்க. அந்த 3D வாழ்க்கையை விட்டுட்டு அன்றாடம் ஒரு குடும்பத்துக்கு உழைச்சி போட்டு குடும்பத்துக்குன்னு இப்படியே வாழ்ந்து செத்துறாதீங்க. அப்படியே தான் செத்து போயிடுவீங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதான் செத்து போயிருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே தானே செத்து போயிருக்காங்க. அப்ப நீங்களும் அடுத்து சமாதிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் பாருங்க, எத்தனை லைட் ஒர்க்ஸ், எத்தனை பேர் கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க என்னடானா உட்காந்து நீ அடுத்து ஏதோ ஒரு ஷோ எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு நீங்க அதுல போய் ஸ்விட்ச் பண்ணிடுவீங்க. உங்களால சுத்தமா இழுக்கவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றதுதான், ட்ராப் உங்களுக்கு சுத்தி இருக்கு. அவங்க பியூட்டிஃபுல்லா வேற வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. உங்களால் யூகிக்கவே முடியாது, பொய்ன்னு யூகிக்க முடியாது. பொய்க்குள்ள போய் உங்களால ஓடவே முடியாது. அந்த அளவுக்கு போய் உங்களை சுத்தி சூன்றும். அப்படியே அவ்வளோலாம் நீங்க ட்ராப்பை கிழிச்சிக்கிட்டுலாம் வர முடியல. இல்லைன்னா நீங்க ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க போறீங்க? இந்நேரம் வேற பிராக்டிஸ்ல இருப்பீங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. வரும் காலங்களில் மிக 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 மோசமாக இருக்க போகிறது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்குமான்னு கேட்ட கேள்விக்குறி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த கோஸ்டல் ஏரியாஸ் நிறையா இருக்கு. இங்க இப்போ கோயம்புத்தூர் சைட்ல இருந்து பாக்குறீங்களோ, இல்ல கொடைக்கானல் சைட்ல இருந்து பாக்குறீங்களோ, இந்த திண்டுக்கல், லிசன் ப்ளீஸ். நீங்கெல்லாம் தயவுசெய்து இறைவன் நோக்கி திரும்பிருங்க. என்னன்னே தெரியாம போய் விழுந்துடாதீங்க. நெகட்டிவா பேசுறதுக்கு இங்க எதுவுமே இல்லப்பா. நெகட்டிவா பேசுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. இந்த பிளானட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 ஷேடுமே இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். இது இருக்கும், அதுவும் இருக்கும். வேர்ல்ட் ஆஃப் டியூவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்கு. அதனால பாசிட்டிவ் பேசுறப்போ நெகட்டிவ் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். என்னன்னே தெரியாம தள்ள போறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஃபேன்சியா திருப்பி சொல்ற கலரா தெரியற மாதிரியே தெரியும். இதெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும். போர் அடிக்கிற டாபிக் மாதிரியே தெரியும். அவங்க கொடுக்குற என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்க மாதிரி தெரியும். நீங்க விரும்பி சூப்பரா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா அவ்வளோதான் இருக்க மாதிரி தெரியும். அவ்வளவும் விஷம். இட்ஸ் அப் டு யூ. உங்களோட டிசிஷன் தான். நீங்க செத்துட்டீங்கன்னா மேல வந்து
கண்டிப்பா கேட்பாங்க, நீ உன் டிசிஷன்ல தான் நீ வந்து சுத்திட்டு இருந்த, இப்ப என்னத்துக்கு நீ அழுவுறன்னு கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இறைவன் நோக்கி தயவு செஞ்சு திரும்புங்க. உட்காந்து சம்பாதிக்கிறது எப்படி, ஒரு வீடுக்கு 3 வீடு பெருகிறது எப்படி, அப்புறம் என்ன 10 லட்சத்தை எப்படி 100 லட்சத்தை ஆக்குறது எப்படி? நீங்க இறைவன் நோக்கி பயணம் பண்ணுங்க. ஒரு வீடு இஸ் ஈக்குவல் டு 100 வீடு அவரு கொடுப்பாரு. 10 லட்சம் இஸ் ஈக்குவல் டு 100 லட்சம் இல்ல, அவரு எவ்வளவோ கணக்கே இல்லாம உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து விழுவும். இது வேணுமா இல்ல இவங்க சொல்ற டெக்னிக் வேணுமா? தயவு செஞ்சு முடிவு பண்ற நேரம் இது வந்து விட்டது. இன்னும் இந்த செப்டம்பர் முடிஞ்சிட்டு அக்டோபர் நவம்பர் எல்லாம் வந்துருச்சுன்னா டைம் போயிட்டே இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசன், நீங்க அந்த களை கட்டுறதுல வேற போயிருவீங்க. உங்களால பிடிக்கவே முடியாது. நீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்க, பல கல்யாணங்கள் வேற நடக்கும், அக்கேஷன்ஸ் வரும். உங்களால யூகிக்கவே முடியாது மக்களே, உங்களை யூகிக்கவே முடியாது. நீங்க அவ்வளோ பெரிய ட்ராப்ல சுத்திக்கிட்டே இருக்கீங்க, அந்த ட்ராப்ல சுத்த விட போறாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கேம். இந்த பாடி இருக்கிற வரைக்கும் தான் இதை உட்காந்து உங்களால கேட்க முடியும், மாத்தணும்னா மாத்த முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த உலகம்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். அது இதுவே பெட்டர், நம்ம ஏன் எனக்கு கேட்கல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இந்த பாடி இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. பாடியை விட்டுட்டு போன அந்த சில கதைகளை நம்ம கேட்குறோமே, ஏன் அவ்வளோ கொடூரமா இருக்கு? எல்லாருமே சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இறைவன் நோக்கி போயிடுவாங்க, அது நிறைய விஷயம் இருக்கு. பட் மேக்ஸிமம் என்ன நடக்குது? ஃபுல்லாக ட்ராப் தான். அந்த ட்ராப்ல போகக்கூடாதுன்னா இறைவன் நோக்கி இன்னைக்கு இந்த செகண்டே மாறுங்க. போனதை விட்டுருங்க, நினச்சி அதை ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த செகண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. Sending you all love and light. 2024 and 2025 as we say, photons வந்து ஷவர் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம், தான தர்மங்கள் அந்த மாதிரி காரியங்களில் நீங்க ஈடுபடலாம். எந்நேரமும் கொஞ்சம் கருணையில இருங்க. ரொம்ப பொறாமை போட்டி இதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இது உங்க நேச்சரும் கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவங்க தான், ஏன் இப்படி ஆயிட்டீங்க? இட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த செகண்ட்ல இருந்து நீங்க மாறுறீங்க. Sending you all love and light. Namo Himalaya.